இன்றைய நாளில் ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு. ஏன்னா என்னுடைய நண்பர் சுப்பு இங்கே வந்திருக்காரு. என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் சின்ன வெக்கேஷனில் தான் வந்திருக்காரு. ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் நேற்று ஒரு லன்ச் போகிறதா பிளான் போட்டிருந்தோம். சரி இன்றைக்கி லன்ச் போகலாம் சுப்பு அப்படின்னு. இல்லை நான் லன்ச் போகிறேனோ இல்லையோ, நீ பேசுகிறத கேட்க வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு உண்மையான ஸ்லாக்கியம். என் நண்பரோடு அமர்ந்திருந்து இன்றைய நாளில் சர்ச் அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எல்லாவற்றை காலத்திலும் மேலான ஸ்லாக்கியம் இயேசு சுவாமி நம் மத்தியில் வந்திருக்கிறார். இன்றைய நாளில் நான் வெறும் கையோடு கடந்து வந்திருக்கிறேன். என் கையில் ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஊழியர்கள் கைகளிலே ஒன்றுமே இல்லை. ஆனால் செய்ய போவது, பேச போவது, உங்கள் இருதயங்களை இடைப்போட போவது இயேசு சுவாமி தான். அதனால் இப்போ ஜெபம் பண்ணும்போது உண்மையை ஆண்டவரை கேளுங்க, என் இருதயத்தில் பேசுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் தான் அந்த அப்பத்தை பிட்டு நம் கண்களை திறக்க முடியும். அந்த அப்பத்தை 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. அந்த 5 அப்போ 2 மீனை அந்த சீஷர்கள் கையில் பிட்டு கொடுத்து, நீங்கள் போயிட்டு இதை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுங்கன்னாங்க. அந்த மிரக்கிள், அந்த அற்புதம் ஆண்டவருடைய கையில் நடக்கலை. அவர் பிட்டு கொடுத்தப்புறம் அந்த சீஷர்கள் பரிமாறும்போது அந்த அப்பம் பெருகி 5000 பேருக்கு போச்சு. அது சீஷர்கள் கையில் தான் அந்த அற்புதம் நடந்தது. இயேசுடைய வார்த்தை உண்மையாய் இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்திலே கடந்து அது கிரியை செய்யுமானா உங்கள் மூலமாய் ஒரு 5000 பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். யார் நம்புறீங்க? ஜெபம் பண்ணலாங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சரி, ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேரில் நீர் நினைவாய் இருக்கிறபடியால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளையும் எங்கள் ஆழங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. எங்கள் எண்ணங்களையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் வருத்தங்களையும் ஆண்டவரே, எங்கள் ஆசைகளையும் எங்கள் பிரயாசங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அடியனுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளை எடுத்து அப்பத்தை பிட்டு சுவாமி சீஷர்கள் கையிலே நீ அற்புதத்தை செய்தது போல இந்த காலை வேளையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லோரும் நம்முடைய வேதத்தை யோவான் எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். 3வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சுமட்டினவர்கள் எங்கே
ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையாதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். இது ஒரு அருமையான நிகழ்வு. இது ஒரு மனதுருக்கமான ஒரு நினைவு. ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய ஒரு நல்ல நண்பர் அவர் என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்னுடைய இருதயத்தை அப்படியே கரைச்சிடுச்சு. நல்ல நிலைமையில் இருக்கார், நல்ல வேலையில் இருக்கார், நல்ல குடும்பத்தில் இருக்கார். ஆனாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய காயம், அது வருடங்களாய் ஆறாத ஒரு காரியம். அவர் சொன்ன விஷயம் என்னை வந்து ரொம்ப நொறுக்கி போட்டுச்சு. அவர் சொன்னார், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய டியூஷன் டீச்சர் என்கிட்ட தவறாக நடந்துட்டார். அதை நான் வந்து எதிர்த்து நிற்காம அந்த அப்யூஸை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிகிட்டே போயிட்டேன். ஆனால் இப்பொழுது அதற்கு எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து போயிட்டு அவர் மேலே கேஸ் போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரபு அப்படின்னார். நான் சொன்னேன், அதை மறந்துடுங்க, அதை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அதை கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த லீவில் வந்தபோது என்னை வந்து புதுக்கோட்டையிலும் திருச்சியிலும் பேச அழைத்திருந்தாங்க. அப்போ அந்த புதுக்கோட்டையில் இந்த யூத் மத்தியில் பேசினேன். அப்படி பேசி கொண்டிருந்தப்போ அந்த யூத் பார்க்குறப்போ ஆவியில் தெரியுது, அவங்க கலங்கணும்னு நினைக்கிறாங்க, கலங்காமல் ஏதோ அவங்கள தடுக்குது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த கதையை, என் நண்பருடைய கதையை அந்த பிள்ளைகள் மத்தியில் சொல்லி, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளில் கடந்து போவீங்கன்னா அதற்கு உங்களுக்கு உதவி தேவை. அந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதீங்க. மனுஷர் என் மேலே வந்து மிதித்து போடும் ஒரு மேட் மாதிரி உங்களை நீங்கள் பாய் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணாமல், யார் வேணால் உங்கள் மேலே நடந்து போகலான்ற மாதிரி உங்களையும் நீங்களே ட்ரீட் பண்ணாமல், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் வந்து உதவியை நாடணும் அப்படின்னு சொல்லி அந்த யூத் மத்தியில் பேசினேன். அப்போ வந்து பேசக்கூட இல்லை, சின்ன கான்வர்சேஷன் தான். ஒரு 15 பேர் நிற்கிறாங்க. உடனே உடைந்து மனம் கசிந்து ஒரு 5-6 பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், இங்கே இருக்காங்களே இந்த அக்காங்களாம் இருக்காங்களே, அவங்க தான் வந்து அவங்களுடைய தோள்களில் சாய்ந்து அவர்களோடு பரிமாறி உதவி கேட்டு நீங்கள் அந்த காரியங்கள்லேருந்து நகர்ந்து வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோவானின் இந்த நிகழ்வை படிக்கும்போது கூட நாம் இயேசு கிறிஸ்துவை தியானிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பின் தன்மையை பார்க்க முடியும். அதை எல்லாவற்றை காட்டிலும் இங்கு ஒரு மகள், ஒரு சௌந்தரியமான ஒரு இஸ்ரேலிய பெண்மணி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கார். அவளுடைய வாழ்க்கையில் அவள் பட்ட துன்பங்கள் அநேகம். அந்த துன்பத்தை எல்லாம் வந்து ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தி, அவளோடு தவறு செய்த மக்களே, அங்கிருந்த அந்த ரிலீஜியஸ் பர்சனாலிட்டிஸ், அங்கிருந்த கோவிலில் இருந்த மூப்பர்களும் மற்றவர்களும்
மோசேயை குறித்து சொல்லி இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொல்லணும்னு வேதத்தில் எழுதியிருக்கு. ஆனால் இயேசு இரக்கமானவர்னு அவங்களுக்கு தெரியும். இயேசு இப்போது அப்படி எழுதியிருக்கிற வேதத்தை மீறுவாரா இல்லையா என்று சோதிக்க அந்த பெண்ணை அழைத்து வந்திருக்காங்க. இது அந்த பெண்ணை குறித்ததான காரியமே அல்ல, புரியுதுங்களா? இது இயேசுவை சோதிக்க இவளை ஒரு பகடைக்காயாய், இவளை ஒரு பொருளாய் பயன்படுத்துகிற ஜனம். நம்ம கூட அநேக காலங்களில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் தூய்மை பண்ண வரவங்களும், நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு சர்வ் பண்ணுகிறவங்களும், அப்புறம் நம்மளோட காரை திறந்து விடுகிற செக்யூரிட்டியும் நம்ம கடந்து வந்துடுறோம். ஆனால் இயேசு ஒருவேளை அவர்களுடைய இருதயத்தை பார்க்கும்பொழுது இயேசு யோசிப்பார், இவங்கக்கிட்ட தான் அந்த தங்கமான இருதயம் இருக்குது, ஆனால் இவங்ககிட்ட பேசாமல் எல்லாரும் கடந்து போகிறாங்களே அப்படின்னு யோசிப்பார். அதுபோல் ஒரு ஜீவனுள்ள ஒரு பெண்ணை ஒரு பகடைக்காயாய் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, அவங்க இயேசுவை சோதிக்க அவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. 5வது வசனத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து அவங்க குறிப்பு கொடுக்குறாங்க. 6வது வசனத்தில் அவரை சோதிக்கிறாங்க. ஆனால் 7வது வசனத்தில் இயேசு சுவாமி லாஸ்ட் பாலில் 6 அடித்து வின் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க? உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அப்படின்றார். நியாயப்பிரமாணத்தை இவர் மீறுவாரா மாட்டாரா? நியாயப்பிரமாணத்தை இவர் மதிக்கிறாரா இல்லையா? வேதம் இவருக்கு முக்கியமா இல்லையா என்று மனுஷர் வேதத்தை கொண்டு இயேசுவை சோதித்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு என்ன சொல்றாரு? நான் இவளையும் பார்க்குறேன், நான் உங்களையும் பார்க்குறேன். இவளுடைய இருதயமும் எனக்கு தெரியும், உங்களுடைய இருதயமும் எனக்கு தெரியும். இவளுடைய பாவமும் எனக்கு தெரியும், உங்களுடைய பாவமும் எனக்கு தெரியும். நம்ம எல்லாருமே இதுதான் இந்த தப்பு செய்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? நேற்றைய தினத்தில் கூட ஒரு வாதத்தில் மாட்டிக்கிட்டேன். இவனுக்கு போயிட்டு உதவி பண்ணலாமா? இவன் சரியான குடிக்காரனாச்சு, இவனுக்கு போயிட்டு உதவி பண்ணலாமா? யாருக்கு வேணால் உதவி பண்ணலாம், இந்த குடிக்காரனுக்கு உதவி பண்ண முடியுமா? இல்லைன்னா சமயத்தில் வேறு மாதிரி வாதத்தில் மாட்டிப்போம். அவங்க எப்பயுமே இப்படி தான் செய்வாங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்து ஒரு யூஸுமே இல்லை, இவங்களுக்கு நன்மையே செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட வாதங்களில் நம்ம மாட்டிக்கொள்வோம். இயேசு என்ன பண்ணுறாரு? நம் இருதயத்தையும் பார்க்கிறார், அவர்கள் இருதயத்தையும் பார்க்கிறார். இங்கே அந்த பெண்ணுடைய இருதயத்தையும் நோக்கி பார்க்கிறார், இந்த மனுஷருடைய குற்றப்படுத்துகிற மனுஷங்களுடைய இருதயங்களையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நோக்கி பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை, அவங்க குற்றச்சாட்டை பற்றி ஒன்றுமே சொல்லலை, இவளுடைய பாவத்தை குறித்தும் இயேசு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்கிறார். அதற்கப்புறம் ஒரு அருமையான ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு அருமையான ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. என்ன ஆகுதுன்னா, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். நீங்கள் நல்லவனாக இருக்கிறதுக்கு கிறிஸ்துவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மை காட்டிலும் கிறிஸ்துவர்களை காட்டிலும் மனசாட்சியுடன் உண்மையாக ஆனரபிளாக நடக்கிற அநேக ஆயிரம் ஜனங்கள் இருக்காங்க. மனசாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உன் மனசாட்சி, என் மனசாட்சி நம் இருதயத்தில் பேசணும். நம்ம எப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கிறோன்றதை நம்ம பேசணும். 17 வயது முதல் 18 வயதிற்குள்ளாய் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக நான் எப்படியாய் பாவம் செய்தேன் என்ற காரியத்தை நான் மறக்கக்கூடாது. நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படின்றத நான் மறக்கவே கூடாது.
நான் வந்து ரட்சிக்கப்படுகிற பாவி அப்படின்றத மறக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட போகிற பாவி என்பதையும் நான் மறக்கக்கூடாது. அந்த நிலை எப்பொழுதும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்குமானா, நம்ம ஒரு பாவமான ஒரு மனுஷன்தான், இயேசு கிறிஸ்து நம் அண்டை இல்லைனா, இயேசு நம் சார்பாய் பேசலைனா, மனுஷர் நம்மை கல்லிருந்து கொன்று போட்டிருப்பார்கள். இல்லை, சாத்தான் கல்லிருந்து கொண்டு போட்டிருப்பான். புரியுதுங்களா? மனசாட்சி முக்கியமான ஒரு காரியம். அவங்க சொல்றாங்க, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரும் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இயேசு தலையை நிமிர்த்தி அவளோடு கூட பேசுறாரு. அவர்கள் இயேசு நிமிர்ந்து 10வது வசனத்தில், அந்த ஸ்திரீயை தவிர ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்குனைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்போ ஒரு பியூட்டிஃபுல் மிரக்கல் நடக்குது, ஒரு அருமையான மிரக்கல் நடக்குது. இவ என்ன தொழில் பண்ணி கொண்டிருந்தா? விபச்சார தொழில். அங்கே வந்தவங்க கிளையண்ட்ஸ்லாம் யாரு? ஆண்கள். அவருடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும்? பாவமான கண்களாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? அப்படி பாவமான கண்களை உடைய மனுஷரை பார்த்த இந்த பெண் முதல் முறையா இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து கண்ணோடு கண் பார்க்கிறா. அப்பொழுதுதான் முதலாவது முறையாக ஒரு பரிசுத்தமான கண்களை இந்த பெண் பார்க்கிறார். ஒரு பரிசுத்தமான பாவமில்லாத கண்களை இந்த பெண் முதலாவது அவளுடைய வாழ்க்கையில பார்க்கிறா. அவ சொல்றா, அவட்ட சொல்ல அதிகமாக வார்த்தை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றா. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என் மனைவி வந்து ஒரு விசேஷித்த ஆவியுடைய மனுஷனை குறித்து பேசினாங்க. இன்றைய நாளிலே நீங்க விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நான் பேசுகிறேன். புரியுதுங்களா? மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவ வந்து ஒரு பாவியான ஒரு மனுஷி. ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டிலும் அவள் விசேஷித்தவள். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து குற்றம் சாட்டினவர்கள் அனைவரும் குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம். ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும், உன் பாவத்தையும் நான் காண்கிறேன், உன்னையும் குற்றம் சுமத்த மாட்டேன், உன் மனசாட்சியே உன்னை குத்தட்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலும் தன்மையாய் பேசுகிறார். கடைசியா சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. எதுக்கு இனிமே பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு? ஏன்னா இதுவரையிலும் வந்த துன்பத்தை காட்டிலும் இதற்கு மேலான துன்பம் உனக்கு வந்துவிட போகிறது. அதனால் பரிசுத்தமான வாழ்க்கையை நீ வாழ்வாயானா, இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உன் இருதயத்தில் வந்து விட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அவருடைய ஜீவன் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு 13வது வசனத்திலே அவரை மறுபடியும் குற்றம் சாட்டுறாங்க. 12வது வசனத்தில் அவர் சொல்றார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்றார். அதுதான் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றதுக்கு அர்த்தம். என்னுடைய ஒளி உன்னுடைய இருதயத்தில் வந்துவிட்டால் நீ இனிமே பாவமான வாழ்க்கையில் நடவாம அந்த மெய்யான ஒளி உன்னுடைய ஜீவனுக்குள்ளாய் வந்துடும் அப்படின்னு சொல்ற. அந்த ஒளி உன்னிடத்தில் கடந்து வருமானா உன்னுடைய வாழ்க்கை மாறிடும். 2025 வேலையை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் ஜீவனை குறித்தும் உங்கள் ஹெல்த்தை குறித்தும் உங்கள் வீட்டை குறித்தும் உங்கள் நகையை குறித்தும் உங்கள் புடவையை குறித்தும் உங்கள் ஆஸ்தியை குறித்தும் நீங்கள் மகிமை பாராட்டாமல் நீங்கள் இயேசுவை குறித்தும் அவர் ஜீவனை குறித்தும்
அவர் மூலமாய் வரும் ஒளியை நீங்கள் மகிமை பாராட்டுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறிவிடும். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த ஜீவ ஒளி, அதை நாடணும். இயேசு என்ற ஒளியை நாம் நாடும்போது, இயேசுவை தியானித்து அனுதினமும் ஓடும்போது, இயேசுவே என்னுடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவனை மற்றவருடைய வாழ்க்கையில காண்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை உண்மையாய் நேசிக்கும் போது, ஒருவரையும் குற்றம் சுமத்தாம எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் நேசித்து எல்லோரையும் ஆதரித்து போகும்பொழுது தேவ ஒளி நிச்சயமாய் உன்னிடத்தில் வரும். ஒரு சிலரை மன்னிக்க முடியுது ஏசப்பா, ஆனால் ஒரு சிலரை என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சிப்பு உண்மையாகவே உன்னிடத்தில் பரிபூர்ணப்படலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், அவர்களை மன்னிக்கிறதற்கு ஏற்ற மனப்பக்குவத்தை இயேசுவே என்னிடத்தில் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் நானே படிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். 38 வருஷமாக ஒரு மனுஷன் குளத்தின் அருகிலே படுத்து கொண்டிருக்கிறான். ரீசெண்ட்லி நானும் என்னுடைய மனைவியும் கோயம்புத்தூர் கடந்து சென்றோம் காரணியாவில் பேசுவதற்கு. அப்பொழுது காரணியாவில் பேசும்பொழுது அதிகாலையில் ஒரு 6:30 மணிக்கு எழுந்து பெத்தஸ்டாவுக்கு கடந்து சென்றேன். அங்கே இந்த குளத்தை அங்கே வச்சுருக்காங்க. பெத்தஸ்டா பூலுன்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை செய்து அதில் வந்து ஒரு ஏஞ்சலை வச்சு அந்த குளத்தின் நடுவில் மிகவும் அருமையாக இருந்துச்சு அந்த ஸ்தலம். உங்களுக்கு நேரம் கிடச்சின்னா நிச்சயமாக நீங்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் இதை வைத்திருந்தாங்க. அது ஏன்னா அது இந்த ரெஃபரன்ஸ் தான், யோவான் 5:5-9, இந்த 38 வருஷமாய் பாடுபட்ட மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து. அதுபோல் அங்கே வருகிற மக்கள் சுஸ்தமாகணுன்ற ஒரு ஜெபத்தோடு கூட அந்த இடத்த நிறுவியிருக்காங்க. ஆனால் இதுதான் உண்மை. என் நண்பரை போல ஒரு 30 வருடங்கள் கழித்து, ஒரு 40 வருடங்கள் கழித்து என்னை வந்து ஒருவர் என்னிடத்தில் தவறாய் நடந்து விட்டார், அதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி வந்து ஆலோசனை கேட்டார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள், ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதைகள் வித்தியாசம், ஒவ்வொருவரும் வந்து தங்களை ஒப்பு கொடுத்த காரியங்கள் வித்தியாசம். ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் 38 வருஷமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இயேசு தான். ஆனால் இயேசு கடந்து வந்து கேட்கும் பொழுது அவனுடைய பதில் என்ன தெரியுங்களா? உனக்கு சுஸ்தமாக வேண்டுமான 6வது வசனத்தில் கேட்குறாரு. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அவர் கேட்ட கேள்வி என்ன? நீ சுகமாகணுமான்னு கேட்டார். உன்னை எப்படி சுகப்படுத்தணும்னு இயேசு சுவாமி கேட்கல.
ஆனால் அவன் கொடுத்த பதில் என்ன? நீங்கள் எப்படி என்னை சுகப்படுத்தணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அடுத்த 1 வருஷத்துக்கு என் பக்கத்துலேயே நில்லுங்க, அடுத்து வந்து மறுபடியும் ஏஞ்சல் வந்து இந்த மாதிரி தண்ணி குளத்தை கலக்கிறப்போ டப்புன்னு என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்னார். ராஜாதி ராஜாவுக்கு, உலகத்தை படைத்த தேவனுக்கு இவர் என்ன பண்ணுறாரு? சஜஷன் கொடுக்குறாரு. ஒரு நண்பர் எப்படி தான் எதையாச்சும் செஞ்சுட்டே இருப்பார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, உங்களுடைய ஹெல்ப் அவருக்கு தேவையில்லை. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சாருன்னா அவர் எப்படி வேணாலும் செய்யலாம். சென்ற வாரம் சபையை விட்டு இறங்கி கீழே போகிறப்போ ஒரு ஆண்டி வந்தாங்க, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், எங்கள் வீடு விற்றா எங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நான் சொன்னேன், ஆண்டி நிச்சயமாக ஜெபம் பண்ணுறேன், பிரச்சனை போகணும்னு ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்காதீங்க. ஆண்டவர் வீடு விற்றும் நன்மை பண்ணலாம், வீடு விற்காமலே உங்களுக்கு நன்மை பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட போய்ட்டு இதை தான் இப்படி தான் செய்யணுன்ட்டு இல்லை, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுடைய அண்டையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். ஒருவரும் கண்டு கொள்ளப்படாத ஒரு மனிதன், 38 வருஷமாய் அனாதையாய் இருந்த மனிதன், அவனை கேட்பாரற்று கீழே விழுந்திருந்த மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நோக்கி ஆண்டவர் ஓடி சென்று தேற்றி அவனை குணமாக்குகிறார். ஒரே வார்த்தை தான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிட்டு மீண்டுமாய் அவனை வந்து சந்தித்து அவன்கிட்ட சொல்கிறாரு 14வது வசனத்தில், இனி பாவம் செய்யாதே என்றார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கையில் பாவம் இருக்குமானா உன்னுடைய ரட்சிப்பு மெய்யாக இல்லைன்னு தான் அர்த்தம். உன்னுடைய ரட்சிப்பில் நீ வளரவில்லைன்னு தான் அர்த்தம். தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, உன்னால் யாரையாச்சும் மன்னிக்க முடியலைன்னா உன்னுடைய ரட்சிப்பு பலப்படவில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நானும் பாவிதான், மற்ற பாவம் செய்கிறவர்களும் பாவிதான். அங்கே போயிட்டு அவன் பெரிய பாவி, அவன் குடிக்கிறான், நான் சின்ன பாவி, நான் இப்போ குடிக்கலன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை. இயேசுவின் மன்னிப்பு உன்னிடத்தில் வந்திருக்குமானா மற்றவனை மன்னிக்கிற திறன் உன்னிடத்தில் வந்திருக்கணும். இயேசு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய வேணுமானா அந்த சமர்ப்பிக்கிற சமர்ப்பணம் இருக்கணும். அவர்கிட்ட போயிட்டு என்னை வந்து கூடவே நின்று நீங்கள் வந்து என்னை குளத்தில் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை கொண்டு எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லணும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் யாராவது வாசிக்கலாங்களா? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இல்லை 3:15, சாரி 15, சாரி தப்பா சொல்லிட்டேன். மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் ஸ்தபம். சரி, நான் தப்பாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், வசனத்தை தவறாக எடுத்து விட்டேன். மோசே வந்து பார்வோனுடைய வீட்டிலேருந்து ஓடி வந்த பிறகு அவன் என்ன பண்ணுறான், அந்த வனாந்தர வெளியிலே ஒரு துறவண்டையிலே அமர்ந்திருக்கிறான். அவன் ஒரு ராஜகுமாரனாய் வளர்ந்தவன். ஒரு ராஜகுமாரனாய் வளர்ந்த மோசஸ் இப்பொழுது எங்கே இருக்கான்? ஒரு துறவண்டையில், ஒரு வெல் பக்கத்தில், ஒரு கிணற்று ஓரத்தில் உட்கார்ந்துருக்கான். துறவண்டையில் இருக்கான். 2:15, அதான் 3:15 ஓகே, சாரி. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திற்கு தப்பி ஓடி மீதியான் தேசத்தில்
போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஸோ பார்வோன் கிட்ட இருந்து தப்பி ஓடி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருக்கான். இப்படி ஒரு சில நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நான் ஒரு என்ஜினியரிங் சீட் கிடைக்கிறதுக்கு ஒரு அதிக போராட்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் நானும் எங்கள் அம்மாவும் இந்த லிட்டில் மவுண்ட் இருக்குங்களா, சின்னமலை, அதற்கு எதிராக ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒரு பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் வரும். அந்த பஸ் 4 பஸ் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் உட்கார்ந்து 2 பேரும் அழுதுட்டு இருக்கோமே தவிர ஒருவரோடு பேச முடியல. ஏன்னா அந்த சீட், கடைசி சீட் நான் சேருவேனா மாட்டேனான்னு தெரியாது. இறுதியாக நான் சேர்ந்தேன். கடைசியாக சேர்ந்தது நான் தான். சுபுவோட கிளாஸில் என்னுடைய நம்பர் 555, சுபு 931555, அதுதான் என்னுடைய நம்பர். கடைசியாக சேர்ந்தது நான் தான். ஆனால் எனக்கு அப்படி ஒரு தருணம் இருந்தது, துறவண்டையின் தருணம். அப்படி அமர்ந்து அழுது கொண்டிருந்தோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வர அந்த பஸ்ஸை கூட 4 பஸ்ஸஸ் மிஸ் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க எத்தனை பஸ். 4 ஹவருக்கு மேலே அங்கே உட்கார்ந்துருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படி உட்கார்ந்துருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு துறவண்டையின் அனுபவம் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நாள் இருந்துச்சு. ஒரு நாள் நெஞ்சு வலி என்று சொல்லி வேலைக்கு போன இடத்துல பிரிஸ்பெனில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னுடைய மனைவிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி, கேபி அப்போ 3 வயது தான், அவளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவளை வரவழைத்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது அங்கிருந்து ஒரு சபைக்கு சென்று விட்டு போனோம். அந்த சர்வீஸ் முடிஞ்சப்புறம் நானும் என் மனைவியை ஒருவர் பார்த்தோம். ஒருவரோடு ஒருவர் பேச முடியல. ஆனால் எங்களுடைய கண்கள் அழுதுது. அப்படியே ஒருவர் பார்த்து அழுதோம். எதுவுமே எங்களால் பேச முடியல. அப்படி துறவண்டையின் ஒரு அனுபவம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு துறவண்டையின் அனுபவம் இருக்கும். அந்த கிணற்றுமாய் உட்கார்ந்து இனி என் வாழ்க்கை என்ன ஆக போகிறது? ராஜகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு கொலை செய்துவிட்டு ஓடி வந்து விட்டேன். என் வாழ்க்கை தோடு முடிந்ததா? இனி வாழ்க்கையில நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி துறவண்டையின் அனுபவத்திலே கடந்து போகிற ஜனங்கள் அநேகர் இருக்காங்க. ஆனாலும் இயேசு சுவாமி, அப்பொழுது மோசேக்கு 40 வயது. அதுக்கு அடுத்த சாப்டரில் அவன் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஒரு பேர்னிங் புஷ்ல இருந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவன் வாழ்க்கை அத்துடன் கீழ்மாறாய் மாறி போனது. அவன் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அழைத்து வந்து எகிப்திலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து அவன் வனாந்தரத்திலே அந்த மக்களை கடந்து வர செய்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் கடந்து வர அவன் வகை செய்தான். ஆண்டவர் உனக்கென வைத்திருக்கிற பெரிய திட்டம் நிறைவேறும்படிக்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால், துறவண்டையிலே நீ அமர்ந்திருந்தாலும் இயேசு என் வாழ்க்கையை கொண்டு ஏதேனும் செய்ய முடியும் என்று நீ நம்புவாயானால், கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பெருங்காரியமாயிருக்கும். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரத்தில் அநேக காரியங்கள் நடக்குது. முதல் 2 அதிகாரத்திலேயே சாத்தான் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு யோபுவை சோதிக்கிறாரு. யோபு சோதனையின் மத்தியில் கடந்து போகிறப்போ அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அவரோட வீடு எல்லாம் விழுந்துருது. ஆஸ்தி எல்லாம் அழிந்து போகிறது. அவன் மனைவி மீண்டும் மீண்டுமா சொல்கிறாங்க, ஆண்டவரை ஏசித்து விட்டு நீ உன் உயிரை விட்டுடுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரை குறித்து தவறாக பேசாமல் உண்மையும் உத்தமமாக இருந்து அவர் அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் 4வது ஒரு யங் பர்சனும் தொடர்ந்து அவருக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க, அட்வைஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, உங்கள் அட்வைஸ்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம்.
ஏசு கடவுள் என்னோடு பேசட்டும், ஆண்டவர் என்னோடு பேசட்டும். நான் நீதிமான், நான் பாவம் செய்யவில்லை, ஆண்டவர் என்னோடு பேசினா போதும், அவர் எனக்கு பதில் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நானும் அப்படி அநேக காலங்களை கடந்து போகிறோம். துன்பத்தின் மத்தியில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஏற்றதா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாரான்ற ஒரு ஏக்கத்தோடு நம்ம இருப்போம். துன்பத்தின் மத்தியில் இருக்கிறேன், இந்த தீர்க்கதரிசி ஏதாச்சும் ஒரு காரியம் எனக்கு ஆறுதலாய் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். அப்படி எதிர்பார்க்கிறப்பின் மத்தியிலே ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? ஆறுதலாக எந்த வசனத்தையும் சொல்லலை, அவரை ஊக்குவிக்கிற மாதிரி எந்த வசனத்தையும் சொல்லலை. இந்த மனுஷன் படாத துன்பம் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க, மனைவியும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, இவருக்கு உடம்பெல்லாம் சொரியும் புண்ணும் அப்படியே ஓடை எடுத்து உடம்புல சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் உடம்புல எலும்பை தவிர வேறு எந்த காரியமும் இல்லை. அப்படி கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவரிடத்தில் நீ இந்த காரியத்தினால்தான் நீ கஷ்டப்படுறன்னு சொல்லாமல் இப்படியாய் வித்தியாசமாக பேசுகிறாரு. பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுகிறாரு முதல் வசனத்தில். இரண்டாவது வசனத்தில் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து மூணாவது வசனத்தில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. பிரேஸ் அப் லைக் அ மேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதும் புருஷனை போல இடைக்கட்டி கோல், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பிரேஸ் அப் லைக் அ மேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன்ட்ட ஒன்றுமே இல்லை, இவன் ஒரு பராக்கிரமசாலி இல்லை, அவன் ஒரு கிரீக் வாரியர் மாதிரி எல்லா உடையும் உடுத்தி இல்லை, ஒரு ஒரு குதிரை மேலே அவன் போல. அவனை பார்த்து சொல்கிறாரு பிரேஸ் அப் லைக் அ மேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு புருஷனை போல இடைக்கட்டிக்கோள் அப்படின்றாரு. சரி, இதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா 4வது வசனத்தில் பூமியின் அஸ்திபாரத்தை பற்றி பேசுகிறாரு. 5வது வசனத்தில் பூமியின் அளவை பற்றி பேசுகிறாரு. 6வது வசனத்தில் பூமியின் ஆதாரங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி பேசுகிறாரு. 8வது வசனத்தில் சமுத்திரத்தின் கதவுகள் பற்றி பேசுகிறாரு. 9வது வசனத்தில் மேகமும் அது அப்புறம் இருளும் குறித்து பேசுகிறாரு. 13வது வசனத்தில் விடியலை குறித்து பேசுகிறார், டான் டஸ்க் பற்றிலாம் பேசுகிறாரு. 16வது வசனத்தில் சமுத்திரத்தின் ஆழத்தை குறித்து பேசுகிறார். 17வது வசனத்தை மரண இருளின் வாசலை குறித்து பேசுகிறார். இன்னொரு அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் பேசல, 2 அதிகாரம் பேசுகிறார். 2வது அதிகாரத்தில் ஏதாச்சும் ஆறுதலாக சொல்லுவாருன்னு பார்த்தா 5வது வசனத்தில் காட்டு கழுதைகளை குறித்து பேசுகிறார். 9வது வசனத்தில் காண்டா மிருகத்தை குறித்து பேசுகிறார். 13வது வசனத்தில் தீக்குருவிகளை குறித்து பேசுகிறார். 19வது வசனத்தில் குதிரைகளை குறித்து பேசுகிறார். குதிரையை பற்றி பேசுகிறப்போ அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை குறித்து பெருமையாக பேசுகிறார். 27வது வசனத்தில் கழுகை குறித்து பேசுகிறார். என்ன சொல்ல வராருன்ட்டே புரியலை. ஒரு மனுஷன் சோகத்தில் தத்தளிச்சு கொண்டிருக்கான், ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளை இழந்திருக்கான், ஒரு மனுஷன் தன் ஆஸ்தியெல்லாம் இழந்திருக்கான். அவன்கிட்ட போயிட்டு பூமியின் அஸ்திபாரங்கள், சமுத்திரத்தின் எல்லைகள், கழுகு, தீக்குருவி இதை பற்றிலாம் பேசுகிறார். உடனே யோபு முற்றிலுமாய் சமர்ப்பித்து சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இதோ நான் பாவி, நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் அப்படின்னு அழகா சொல்றார். இதோ நான் நீசன். பவுல் அப்போஸ்தலர் அவருடைய எல்லா ஜேர்னிஸையும் முடிச்சிடறாரு. சாகுற நேரம் ரோமாபுரியில் ஒரு பிரிசனில் இருக்காரு, சிறையில் இருக்காரு. அப்போ திமோத்தி எழுதுறாரு, உலகத்தில் பாவிங்க இருக்காங்க, அந்த பாவியில் பிரதான பாவி நான். ஆண்டவர் நிச்சயமாய் உன்னோடு கூட பேசுகிறப்போ, ஆண்டவர் நிச்சயமாய் என்னோடு கூட பேசும்போது
நம்மளுடைய நிலைமை எப்படியா இருக்கும்? தாழ்மையான ஒரு நிலைமையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இதோ நான் நீசன். ஆண்டவர் நிச்சயமாய் உன்னோடும் என்னோடும் பேசும்போது நாம் பவுலை போல என்ன சொல்லுவோம்? உலகத்தில் பாவிகள் உண்டு, அந்த பாவிகளிலே பிரதான பாவி நான் சொல்லுவோம். ஒரு பெரிய வெள்ளை சுவற்றில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்தால் எப்படி தெரியுமோ, அது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தான் பரிசுத்தம் வந்தாலும் அங்கே இருக்க ஒரு சின்ன பாவங்கள் நம்மளை குற்றி கொண்டே இருக்கும். இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும் அப்படின்ற ஒரு பிரதியுத்திரம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போகிறேன், கேட்டுக்கங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போகிறேன், கேட்டுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோபு புலம்புறார். அந்த புலம்பலுக்கு ஆண்டவர் வித்தியாசமாக பதில் கொடுக்குறார். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த ஸ்பிரிச்சுவல் கீஸை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களையும் மேற்கொள்ள தேவ பலன் உங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. யோபு புலம்புறாரு, ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார்? இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை குறித்து பேசுகிறார், இந்த பிரபஞ்சத்தை குறித்து பேசுகிறார். சமுத்திரம், காற்று, நீர், அப்புறம் வானம், அப்புறம் குதிரை, தீக்குருவி அப்படின்னு சொல்லி யோபுவுக்கு தெரிந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். புரியுதுங்களா? இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் யோபு என்னெல்லாம் பார்க்குறானோ, அவனுக்கு என்னெல்லாம் தெரியுதோ, அவனுக்கு புரிகிற காரியங்களை குறித்து பேசுகிறார். புரிகிற காரியத்தை குறித்து பேசிட்டு என்ன சொல்கிறாரு? அந்த சமுத்திரத்துக்கு எல்லையை நீ போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமுத்திரத்துக்கு எல்லை இருக்குன்னு உனக்கு தெரியும், ஆனால் அந்த எல்லையை யார் எப்படி போட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? காற்று வருகிறதுன்னு தெரியும், அந்த காற்று வர வைக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? இந்த குதிரை ஓடுதுன்னு உனக்கு தெரியும், அது சண்டையை குறித்து அஞ்சாதுன்னு தெரியும், ஆனால் அது ஓட வைத்தவர், அதை சிருஷ்டித்தவர் யாருன்னு தெரியுமா? இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீ பார்க்குற நல்லா புரிஞ்சுக்குங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது உங்கள் இருதயத்தில் ஏற்றிருக்குங்க. நீங்கள் பார்க்குற காரியங்களே உங்களுக்கு புரியாது இருக்கும்போது, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டோட காரியங்களே உங்களுக்கு புரியாது இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை நான் உனக்கு சொன்னால் யோபு உனக்கு எப்படி புரியும்னு கேட்குறார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நம்ம காண்கிற காரியங்களே நமக்கு புரியாது இருக்கும் வேளையில், காணாத காரியங்களை குறித்து நீ எதற்காக இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று நான் உனக்கு சொல்வேன், ஆனால் யோபு உனக்கு அது நிச்சயமாக புரியாது. அதுதான் ஆண்டவர் 2 அதிகாரத்தில் சொன்னார். நீங்கள் கூட அநேக நேரத்தில் இப்படி கேட்கலாம், வாட் இஸ் காசிங் மை பெயின்? Why am I going through this pain? Why should I suffer the way I should suffer? எதற்காக நான் இந்த கடினமான காரியத்திற்குள்ளே போகணும்? எதற்காக இந்த கடினமான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும்? ஏன் மனுஷர் என்னிடத்தில் இப்படி தவறாக நடக்கணும்? எதற்கு நான் என்னை இப்படி ஒப்புவிக்கணும்? என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் உங்களிடத்தில் இருக்குமானா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ காண்கிற காரியங்களே உனக்கு புரியாதப்போ, காணாத ஆவிக்குரிய காரியங்களை உனக்கு நான் இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. என்னை நம்ப, என்னை விசுவாசி. எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போங்களா? எழுந்து நின்று ஒரு சில நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இது ஒரு விடுதலையின் நேரம். இது ஒரு விடுதலையின் நேரம். இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு நேரம். என் நண்பர் என்னிடத்தில் சின்ன வயசில் ஐ வாஸ் அப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நண்பா இதை மறந்துருங்க, மூவ் ஆன். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற தீர்மானமும் திட்டங்களும் மிகப்பெரியதாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில்
அந்த காரியங்களில் ஒரு ஹீலிங் வரலைன்னா, உன் இருதயத்தில் அந்த பழைய நினைவுகளுக்குரிய அந்த மனப்பக்குவமும் அந்த மன்னிப்பும் கடந்து வரலைன்னா, தேவ மனுஷனே நீ குந்தி குந்தி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஓட்டம் வேகமாக இல்லை, உன்னுடைய ஓட்டம் நிதானமாக இல்லை, விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, மன்னிக்கிற மனப்பக்குவத்தை இந்த காலை வேளையிலே எனக்கு தாங்க. அந்த விபச்சாரம் செய்த அந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், இனியும் பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அப்படி பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானா, தம்பி தங்கச்சி, ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேள். ட்ரக் அப்யூஸ்க்கும் ஆல்கோஹாலுக்கும் உன்னை ஒப்பு கொடுக்காதே. குடியை கெடுக்கும். ஆண்டவர் உன்னோடு சஞ்சத்து கொண்டிருக்கிற நேரம், இந்த மனுஷன் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்ததில்லை, இந்த மனுஷி என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறுதலாய் பேசி அவளை மன்னிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருந்ததே இல்லை. அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் அவளோடு கூட வேதனையோடும் அவளை குற்றம் சுமத்துக்கிற ஒரு இருதயத்தோடும் ஒரு கோபத்தோடு நான் எழுந்து கொண்டிருக்கிறேன், என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த வேளையில் ஆண்டவரே இவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. முழு இருதயத்தோடு இந்த மனுஷனை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் துதிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் துதிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி துதிங்க. இது உங்கள் தருணம். இது உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட ஒரு தருணம். இது உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட தருணம். உங்கள் வாழ்க்கையில் அநேக கேள்விக்குறிகள் இருக்குமானா, யோபுவை போல ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களை உன்னால் அறிந்து கொள்ள முடியலன்னா, நுண்ணியமான ஆவிக்குரிய காரியங்களை எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த விடுதலை காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த விடுதலையே எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லுங்க. நான் நீசன் என்று சொல்லி யோபு கதறினான். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று பவுல் அப்போஸ்தலர் கதறினார். அப்படிப்பட்ட ஒரு பாவி தான் உங்ககிட்ட இன்றைய நாளில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த வேளையில் விடுதலையின் நேரம், இது ரட்சிப்பின் நேரம், இது மன்னிப்பின் நேரம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளோ மன்னிப்பை கொடுக்குற நேரம். ஆண்டவரை யாரை குறித்து நான் தவறுதலாய் பார்க்காம எல்லோரும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க சுவாமின்னு கேட்போமா? இந்திய தேசத்திற்கு இந்த குடியரசு நாளிலே என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. என் இந்திய ஜனத்தை உண்மையாய் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பழைய காரியங்கள், உங்களை துன்பப்படுத்தின காரியங்கள், நீங்கள் மறக்காத காரியங்களை மறந்து போகிற க்ஷணம் வந்திருக்கிறது. இயேசு உங்களை தொட்டு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் செய்கிற மறுமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு விடுதலையை நீர் எங்கள் மத்தியிலே கட்டளையிட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மன்னிப்பை எங்களுக்கு அருளி செய்த நீர், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் செய்து வருகிற அருமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.